தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றுவோருக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகள் சிறப்புகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதும், கடந்த ஆண்டுக்கான அண்ணா, காமராசர், பெரியார், அம்பேத்கர், பாரதியார், பாரதிதாசன், திருவிக, கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருதுகளும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு நேற்று வழங்கப்பட்டன. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, பழனி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழக அரசின் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேரள அரசின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம்பெறும் அளவுக்கு கவிதைகள் படைத்த கவிஞர் தான் பழனி பாரதி. 2022ஆம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது ஆ.ரா. வேங்கடாச்சலபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, மா. முத்தரசு என்பவருக்கு வழங்கப்பட்டது. 92 வயதிலும் அருந்தமிழ் பணியாற்றி வரும் எழுச்சி கவிஞர் தான் மா. முத்தரசு. 2022ஆம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாலஜா வல்லவன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பாலமுருகனடிமை சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டது. உலக திருக்குறள் மாநாட்டை மாநில அளவில் 2 முறை நடத்தி தமிழ் தொண்டாற்றி வரும் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகளுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது பொன்னுசாமி என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, உ. பலராமன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான உ. பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டிற்கான காமராஜர் விருது இ.வி.கே.எஸ். இளங்கோவன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, பத்தமடை பரமசிவம் என்பவருக்கு வழங்கப்பட்டது. பத்தமடை பரமசிவம் என்பவர் அண்ணாவினுடைய முதன்மை தொண்டராக பாராட்டப்பட்டவர். 2023ஆம் ஆண்டிற்கான அண்ணா விருது உபயத்துல்லா என்பவர் வாங்கியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிற்கான முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, ரா. கருணாநிதி என்பவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிதாக கற்கும் வகையில் பாடல்களாக தந்தவர் ரா. கருணாநிதி. 2022ஆம் ஆண்டிற்கான முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது கவிஞர் மு. மேத்தா என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான திருவிக விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, எஸ். ஜெயசீல ஸ்டீஃபன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளின் ஆவண காப்பகங்களில் தகவல்களை திரட்டி வரலாற்று நூல்களை எழுதியிருக்காரு. சோழமண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செஞ்சிருக்காரு. 2022ஆம் ஆண்டிற்கான திருவிக விருது நாமக்கல் போ. வேல்சாமி என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, சுப வீரபாண்டியன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. சுப வீரபாண்டியன் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்காங்க. இந்த தந்தை பெரியார் விருது பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்யும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டு வருது. 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது கலிப்பூங்குன்றன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, பெ. சண்முகம் என்பவருக்கு வழங்கப்பட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது எஸ்.வி. ராஜதுரை என்பவர்களுக்கு வழங்கப்பட்டது.